இன்றைக்கி பிக்சர் ஸ்பீக்ஸ் அதில் பார்க்குற பிக்சர் தான் இந்த வயநாடின் தோற்றம். இந்த வயநாடு இதை பார்த்த உடனே நமக்கு மனதை ரணமாக்கக்கூடிய அளவிற்கு ஒரு கஷ்டமாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க, பலர் காயமடைந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, ஒரு சிலர் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. அந்த அளவிற்கு நிறைய இழப்புகள். இந்த இழப்புகளை பார்க்கும் பொழுது ரெண்டு விஷயமா அலசுறாங்க. ஆன்மீகவாதிகள் இறைவனுடைய சீற்றம் அப்படிங்கிறாங்க. சயின்டிஸ்ட் இது எதனால் அப்படின்னும் பொழுது அரபிக்கடலோட வெப்பமயமாதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதுவாக இருந்தாலும், இறையின் சீற்றமாக இருந்தாலும் இயற்கையின் சீற்றமாக இருந்தாலும் இழப்பு மனிதனுக்கு தான். ஸோ நமக்கு மேலே ஒரு பவர் இருக்குது. அந்த பவர் அதை நம்ம சரியான முறையில் அணுகி கொண்டு இருந்தால் அது நமக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படிங்கிறது தான் நம்ம இதிலேருந்து புரிஞ்சுக்கிறோம். இந்த வயநாடுங்கிறது ரொம்ப அழகான பியூட்டிஃபுல் பிளேஸ், டூரிஸ்ட் ஸ்பாட்னு சொல்லுவாங்க. எல்லாருமே விரும்பி போகக்கூடிய இடம். தன்னுடைய மன அமைதிக்காக, இந்த ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்குது, ஒர்க் ரொம்ப பண்ணுறவங்க அந்த மாதிரிலாம் இருக்கும்போது கொஞ்ச நாள் அங்கே போய் இருந்துட்டு வருவாங்க. அப்படிப்பட்ட இயற்கை சூழல் நிறைந்த அந்த வயநாடு இன்று இப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது மனசுக்கு எல்லாருக்குமே வருத்தமாக தான் இருக்குது. அதுவும் இங்கேருந்து தமிழ்நாட்டிலிருந்து நிறைய பேர் போயிருக்காங்க. அதில் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அந்த மாதிரி ஒரே குடும்பத்தில் நிறைய பேர் இறந்துருக்காங்க. இதையெல்லாம் படிக்கும் பொழுது மனசுக்கு கொஞ்சம் நெருடலாக இருக்குது. அதுவும் இந்த வயநாடை சுற்றியுள்ள சில கிராமங்கள், மெப்பேடு, பிறகு முண்டக்கை, சூரல்மலை அப்படிங்கிற இடம்லாம் ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் இயற்கையின் எழில் நிறைந்த ஒரு இடம், இறைக்கு மிகவும் பிடித்தமான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது, காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேரளாவில் அந்த வயநாட்டில் இருக்கிற இந்த பகுதியை என்று பார்க்கும் பொழுது நம்மளுடைய எந்த கல்லான நெஞ்சங்கள் கூட கரைந்து விடும். இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இருக்கும் வரை சந்தோஷமாக மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்தி வாழ்வோம். நம்ம நாளை எப்படி இருக்குன்றது நம்ம யாருக்குமே தெரியாது. அதே போல் இயற்கையும் இறையையும் பழிப்பதை கொஞ்சம் நிறுத்துவோம். அவர்களை போற்றி பாதுகாக்கின்ற வரை நமக்கும் வாழ்வு மிகவும் சிறப்பானதாக அமையும் அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். நன்றி.